ஐயோ, பயமே உங்களை ஒரு டைம்ல காப்பாத்துங்க. அப்புறம் என்னத்துல நீ சோலோவா யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சோலோவாலாம் ஏறலங்க. என்னை சுத்தி 46,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் ஏறின்னு இருக்கேன். நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஏறுவோம். பின்னாடி ஏறுறாங்க, தெரியலையா உங்களுக்கு? ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கிருஷ்ணகிரி ரைடோட டே 2ங்க. கிருஷ்ணகிரி ரைடில் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலுமலையில் தாங்க இருக்குமே. போலுமலையில் தான் நேற்று நைட்டு டென்ட் போட்டு தங்கியிருந்தோம். இதோ பாருங்கள், டென்ட் போட்டு இருக்கோம் பாருங்கள். இங்கே தாங்க டென்ட் போட்டு தங்கியிருந்தோமே. பைக்கும் அப்படியே பக்கத்தில் இருந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி தாங்க. ரோடு இருக்குதுல்ல, அந்த ரோட்டு மேலே தான் டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. ஆனால் இன்னும் விடிஞ்ச மாதிரியே தெரியலங்க, லைட்டாக தான் விடிஞ்சிருக்கு. ஆனால் 6:30க்கெல்லாம் பார்க்குறோம் அப்படியே இருட்டாகவே இருந்தது. அப்படியே பட்டுன்னு விடிஞ்சிருச்சுங்க. ஆனால் சன்ரைஸ் ஆகவே இல்லைங்க. சன்ரைஸ்க்கோசரம் தான் வெயிட் பண்ணிக்கிறேன். எப்படா சன்ரைஸ் ஆகும், சன்ரைஸை பார்த்துட்டு போகலாம் பார்த்தா மேலே போயிட்டு அம்பளுக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சன்ரைஸு. இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் போக உங்களோட மோட்டோவில் இங்கே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த டென்ட்லாம் எடுத்து பிரித்து பேக் பண்ணிக்கின்னு பைக்கில் எடுத்து வச்சுன்னு கிளம்ப வேண்டிய வேலை தாங்க. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மோட்டோவில் இங்கே சொல்கிறேன். அப்படியே நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், போலுமலையிலேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரிய மலைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் போகிறோமே. அது பெரிய மலைன்னா அது ஒரு மலை தானா, ஆனால் அது ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்குமா. நேற்று வந்தாங்க ஒரு 3 பேர், அவங்க தாங்க சொன்னாங்களே பெரிய மலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துலயே அதுதான் பெரிய மலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு பெரிய மலை பேராம். அங்கே ஊர் பேருமே பெரிய மலை தானா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே போயின்னு இருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் அது இல்லவே இல்லை. நான் பார்க்குறப்ப அது என் கண்ணில் தென்படலை. மேபி வேறு யாருன்னா சொல்லியிருப்பாங்க, அதை நான் கவனிக்காமல் விட்டுருப்பேன். இவங்க சொன்னாங்க இப்போ நம்ம வந்த ரூட்டுக்கே திரும்ப ரிட்டர்ன் போய் ஆகணுங்க, ஏன்னா அங்கே தான் இருக்குதோ அந்த பெரிய மலை. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டருங்க. அது வேறு ட்ரெக் பண்ணி வேறு போகணுமா, அதுதாங்க கொஞ்சம் கஷ்டம், வெறுப்பாக இருக்கும். எனக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, வழி தெரிஞ்சிட்டா போதும். அங்கே கூட நடந்து வரதுக்கு லோக்கல் ஆளுங்க யாருன்னா இருந்தாங்கன்னாவே போதும், சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். வழி தெரியாமல் தக மாதிரியே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். அங்கே தான் சிமெண்ட் ரோடு, இங்கெல்லாம் சிமெண்ட் ரோடு இல்லை, ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். போன வீடியோட பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஹீல்ஸ் ஏறி வரத்தை பார்த்துருப்பீங்க, இப்போ இறங்கி போகிறத பார்ப்பீங்க. 1008 ஸ்பீட் பிரேக் இருக்குங்க. ஏன்னு தான் தெரியல, ரோடு ஒழுங்காக போட்டு ஸ்பீட் பிரேக் போட்டுருந்தா பரவாயில்ல. ரோடே போடல, ஆனால் போட்டுருவாங்க. ரோடு மேலெல்லாம் கொஞ்சம் போட்டாங்க, கொஞ்சம் சென்டர்லேயும் போட்டிருக்காங்க. இது 2வது மலை தோ தெரியுதுல, அந்த மலை, இந்த மலையிலலாம் வந்து வீடு இருக்குதுங்க. இதுவுமே மலை தான், தெரியுதுல, இதுவுமே மலை தான். அதில் வீடு இருக்குது. அங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குதுங்க. இங்கே தான் மண் ரோடாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரியா ப்ளூஷாக இருக்குதுங்க, தெளிவாகவே இல்லை. அந்த பனிமூட்டமானு தெரியல, அதனால தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இங்கெல்லாம் ஆன் பண்ணிக்கின்னு இதுக்கப்புறம் டவுனில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணிட்டே போவோம். ஐயோ, அதுவும் அம்மா மாரியே மோடு போட்டு வச்சுருக்காங்க. பிரேக் மட்டும் பார்த்து அடிங்க, ஏன்னா ஃபுல்லாக மணல் தான் இருக்குமே இங்கே. அதனால பார்த்து பொறுமையாகவே வளைங்க. ஃபுல்லாக அப்படியே மண் மட்டும் இருக்காது, மணலாக இருக்கும் அப்படியே ஒரு மாதிரியா. அதனால் கண்டிப்பாக வேகமாக போனாலும் வண்டி வாரி விட்டுருவோம். நீங்கள் பிரேக் லைட்டாக அப்படி தொட்டாலும் போதும் வாரி விட்டுரும். அதான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் போக பாருங்கள். ஆறு குளம் தடன்னு போனீங்கன்னா படப்படன்னு என்ன மாதிரி வரும். என்ன நிறைய வாட்டி வாருது, நான் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். பயமே உங்களை ஒரு டைமில் காப்பாற்றுங்க. அதேமாரி நிறையா வாட்டி என்னை காப்பாற்றிருக்குது. என்னோட பயமே என்னை காப்பாற்றிருக்குது. பெட்ரோல் குலுங்குறது எனக்கு தலக்குன்னு கேட்குது. அது போக கூட வாட்டரும் குலுங்குது. ரோடு மட்டும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கே, சர்ன்னு கீழே போயிட்டுருக்கலாங்க. ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணேன்னா கிருஷ்ணகிரி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அடுத்து தருமபுரி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ மாங்காய் தோப்பு பாருங்கள். இது மாந்தோப்பா இல்லை இதுவே தானாக வளர்ந்துதான் தெரியல. தானாக வளர்ந்துருந்தா இவ்வளோ பக்கத்தில் வளராது. இவங்கள தான் வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாகவே நீங்கள் போலுமலை ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு மலை ஏறுறப்பே ஃபுல்லாக மாந்தோப்பா தாங்க இருக்குமே. ஐயோ, அதுவும் இந்த மரத்தில் மட்டும் பாருங்களேன், எந்த அளவுக்கு பூ பாருங்கள். அங்கே பாருங்கள் இலையே இல்லை, வெறும் பூ மட்டும்தான். இதனால தான் இது மாங்கனி நகரம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இது மாம்பழம் சேலத்து மாம்பழம்னு சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணகிரி மாம்பழம்னு சொன்னது இல்லையே. இங்கே மாங்காய் தான் விளைச்சல் அதிகமாக இருக்க முடியுதுங்க. இங்கே பாருங்கள், எதிர்க்கையும் மாந்தோப்பு தான் ஃபுல்லாக. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக சுற்றி மாந்தோப்பு தாங்க. நான் இந்த கிருஷ்ணகிரி வந்ததுலேருந்து பார்த்துக்கிறேன், ஃபுல்லாகவே மாந்தோப்பு தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டில் வேலையை சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போர்டு வச்சுக்கிறாங்க, புதுசாக ரோடு வேறு போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே டவுட் வந்தது. நான் முன்னே நிறையா போய் நின்றுட்டேன். ஒருவேளை மேலே வரைக்கும் ரோடு போகுமோ? மேலே வரைக்கும் போகாது, அடிவாரத்து வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு புதுசாக இருக்குது ரோடு. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் அடி எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க எக்ஸாக்டாக. அது ரோடு எவ்வளோ முடிஞ்சிச்சு. ப்ரோ, பெரிய மலைக்கு எப்படி போகணும்? இப்படி இல்லைனா அது கீழே போகிற ரூட்டு. கீழே போகிற ரூட்டா? அப்படியே எந்த ரூட்டு காட்டுது? கீழே போகுது. ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு ரோடு இப்போ ஏறினீங்களா மேலே? ஆமாம், அதில் போங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்ட்டு ரைட் சைடு வருங்க. அப்படி போனால் மேலே போகிறதுக்கு வழி தெரியுமா? இது மெயின் என்ட்ரன்ஸ் அதுதானா இல்லை இதுவா? அதுதான் வழி. இதெல்லாம் இந்த பக்கம் வழியே இல்லையா?
ரோடு புதுசாக போட்டிருக்காங்க, அது ஊருக்கு போட்டிருக்காங்களா? ஓகே ஓகே. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மேப்பு நம்மளை கை திறக்கிறதே வேலையை வச்சுன்னுக்குதுங்க. கரும்பு முடிச்ச மேப்பு. ஷி, என்னடா ரோடு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, மேப்பில் இன்னும் டிஸ்டன்ஸ் காட்டுதே, 1 கிலோமீட்டர் காட்டுதே, 1 கிலோமீட்டர் எங்கடா ரோடே இல்லாமல் இடம் போகணும்னு நினச்சேன். மேப்பு கை தரத்துருச்சுங்க. டேய் குப்பியா விட்டு மேப்பே, உன்னை நம்பி வரம்புறா ஒவ்வொரு வாட்டியும். என்னை கூட்டின்னு போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறேன். நான் கூட கோயிலுக்கு தான் ரோடு போட்டு வச்சுருக்காங்க பொழுதுன்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா ஊருக்கு போட்டு வச்சுருக்காங்க. இல்லை பெரிய மலைக்கு. ஆ, எனக்கு மேப்பில் இந்த பக்கம் தான் காமிச்சுது, அதனால தான் இந்த பக்கம் வந்தேன் ப்ரோ. அப்படியா? இப்படியே போனால் எப்படி இதுக்கு மேப்பே காட்ட முடியாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே போய் கேட்டால் சொல்லுவாங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓ, உலகம் சுற்றின்னு வரணுமா? அங்கே போயிட்டு வரணும் ப்ரோ. பாலிகுடி இங்கே இருக்குது. இப்போ வெளியே போனோடனே ரோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ரோட்டில் போகணுமா? ஆமாம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கோரம்பட்டின்னு ஒரு வரும் இருக்கும், அதில் வந்து ரைட் சைடு போகணும். மெயின் என்ட்ரன்ஸே அதானா? ஆமாம், அப்படி தான் போகணும். ஓகே ஓகே ப்ரோ. எப்படி இந்த பக்கம் வந்து காவேரி பண்ணத்துல வரீங்களா? ஆமாம் ஆமாம், அது இந்த பக்கம் இருந்து வந்து இப்படி உள்ள மேப் காமிட்டுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். கடைசியில் பார்த்தா இங்கே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பெரியமலை சாமி பார்த்துட்டு வரதுக்கா? சும்மா ட்ராவல் தான். சரி, ஓகே ப்ரோ, பை பை பை. அவர் எதே கேட்டார் ஸ்டார்டிங்கு, அதனால தாங்க நான் வண்டி நிப்பாட்டினேன். கடைசியில் கிட்ட வந்து பார்த்தோன்னா ப்ரோ ரைடரா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் ப்ரோ ரைடர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். சேனல் வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். ஆமாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பேசினு இருந்தாங்க. அவர்கிட்ட தான் கேட்டேன் ரூட்டு. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோமா, நம்ம ஃபஸ்ட்டு போன ரூட்டை கரெக்டாக தான் போயிருக்கோம். நமக்கே தெரியாமல் நம்ம சரியான ரூட்டில் தான் போயிருக்கோம். இந்த ரூட்டில் டக்குன்னு மேப்பை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன், அந்த ரூட்டை காமிச்சிச்சு. ஆனால் மேப் இந்த ரூட்டில் காட்டாதுங்க, அந்த ரூட்டு தான் காட்டுமா. அவரே சொன்னார், இந்த மேப் எல்லாமே இப்படி தாங்க காட்டுது அப்படின்ட்டு. திரும்ப நம்மளை அங்கே தான் காட்டும் பாருங்களாம். கேட்டு கேட்டு தாங்க போனதுக்கப்புறம் நம்ம மேப்பை நம்ப முடியாது, வேஸ்ட், வேலைக்கு ஆகுது. போகிறப்போ கேட்டு கேட்டே போயிடலாம். என்ன பெரிய மலைக்கு எப்படின்னா போனோம்? பெரிய மலைக்கு எப்படி போனோம்? பெரிய மலை இப்படி தான் போகணுமா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பெரியமலை கோயிலாண்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கொட்டா போட்டுக்குதுல, அங்கே தான் என் பைக் விட்டுக்கிறேன். பொருள்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே குரங்கு தொலை இங்கே இருக்குமா, அதனால் பைக் இங்கே நிப்பாட்டாமல் அங்கே கடை பக்கத்தில் நிப்பாட்டு பொருள் எடுத்து உள்ளே கொடுத்துட்டு மலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இங்கே நுழைவு கட்டணமா ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்கிட்டாங்க 10 ரூபா. அது என் பாக்கெட்லாம் வச்சுன்னு இருக்கேன். இங்கே 2 வழி இருக்குதுங்க. ஒன்று ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் நேர் வழி, இன்னொன்று குறுக்கு வழின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்காது, சருவலாக பாதை மாதிரி இருக்குமாங்க. அது மேலே போனோங்க. இப்போ நம்ம வந்து நேர் வழி தான் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டெப்ஸ் மேலே தான் போக போகிறோம். கீழே அடிவாரத்தில் வந்து கோயில் இருக்குது, அப்படியே சாமி கும்பிட்டு ஏறலாம். இங்கே என்ன ஒரு 3 கோயில் இருக்குது. ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருக்காங்கங்க. இது உச்சி வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்களான்னு தான் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் சீத்தா மரம் தான். சீத்தா மரம் காஞ்சி போய் கிடக்குது. ரொம்ப பெரிய பெரிய படி போடாமல் சின்னதாக போட்டுக்கிறாங்க. படியோட ஹைட்டு வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் அகலமும் லென்த்தும் ஹைட்டாகவே இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக செங்குத்தாக ஏற மாதிரி இருக்குது. ஓவரா மூச்சு வாங்குது. ஸ்டெப்ஸ் தானே ஏறுறோம், இது கூட ஏறிடலாம். இந்த கல்லா பாறை பாறையா மண்ணா இருக்கும் பாரு, அதுதான் ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு குறுக்கு வழின்னு சொன்னாங்களாங்க, அது இந்த வழி தாங்க. இது தெரியுது பாருங்க. இந்த வழியில் வந்தால் வந்துடலாம். நம்ம ஸ்டெப்ஸில் வந்தோம், அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் படிக்கட்டு இல்லை, கல்லால் படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கால்வாசி தூரம் ஏறி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 மணி நேரமாக ஏறி வரேன். கால்வாசி தூரம் தான் ஏறி வந்திருக்கேண்ணா. இன்னும் 3/4 தூரம் ஏறணுமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏறி வந்த தூரத்தோட 3 மடங்கு ஏறணுமா. ஏறினா தான் உச்சி போய் பார்க்க முடியுமா. கால்வாசி தூரம் ஏறி வந்தோடனே உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சுனை மாதிரி இருக்குங்க. கோயிலேருந்து தண்ணி ஊற்றுங்க. அது வந்து எந்த டைம்லையுமே வத்தாதான். ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க அவர் பூஜை போட்டுனுக்கிறாரு. இதுதான், இந்த தண்ணி எப்பவுமே வற்றவே வற்றாதாங்க. சம்மர் டைமில் கூட தண்ணி லைட்டாக அணைச்சி சுட்டு அணைச்சி வந்துனே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேணால் தண்ணி குடிக்க பிடிச்சிக்கலாம், மேலே போனால் குடிக்க தண்ணி இருக்காதாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பிடிச்சிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கால்வாசி தூரம். இங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும். அந்த சைடில் வழி பிரியும், இந்த பக்கம் வழி பிரியும். இங்கே வந்து பாறையில் எழுதி போட்டு வச்சுருப்பாங்க, மேல் கோயிலுக்கு செல்லும் வழின்னு சொல்லிட்டு. அங்கெங்கேயும் வழின்னு சொல்லிட்டு இதுமாரி ஏரோ மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் மேலே போய் நேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் 3/4 மணி நேரமாக ஏறி வந்திருக்கோம். அப்படி இருந்தும் கால்வாசி தான் ஏறி இருக்கிறோம். இன்னும் 3 மடங்கு ஏறணும். எப்படி ஏற போகிறோம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப டேஞ்சராக ரிஸ்க்காக இருக்குமா ஏறது. வாங்க ஏறி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்கணுமா வேணாமா? இது ஏறி போய் பார்த்தா தான் நிம்மதியாக தூங்க முடியும். ஒரு
பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். சே, இன்னும் கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணிடும். திரும்ப இந்த மலை ஏறுமா இல்லைன்னு தெரியல. ஒரு வாட்டி ஏறிடுவோம். இந்த மலை ஃபுல்லாகவே இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே ஃபுல்லாக சீத்தா மரம் தாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் சீத்தா மரம்னு. இங்கேயும் வெறும் சீத்தா மரமாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்களா, ஒரு ஷீட்டு போட்டு ஒரு கொட்டை ஒன்று இருக்குது. வீடு கொட்டை இல்லது, வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே தென்னை மரம், அப்புறம் 2 மரம் இதே வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல, நாயெல்லாம் குலைக்குது. அப்படியே பக்கத்துலேயே புடவையால் வேலி கட்டி விவசாயம் பண்ணியிருக்காங்க. நிறைய இடம் விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பனை மரம், ஒரு தென்னை மரம். அப்படியே பக்கத்துலேயே பாறை மலை, ஒரு குளம் மாதிரி இருக்குதுங்க. மலை தான், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து குலைக்குதுங்க 2 நாய். ராஜன் கம்னு இருங்கடா. அப்படி இந்த மரம் செம்மையாக இருக்குங்க. இது ஒரு பாறை மேலே இருக்கும் இந்த மாதிரி. இது ஏதோ ஒரு படத்தில் கூட வரும், அந்த படம் பேர் கூட தெரியல. அப்படியே ஒரு மாதிரி படர்ந்து இருக்கும் இந்த மரம். இருங்க, உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். அது பக்கத்தில் போக முடியாது. அது இங்கேருந்து 200 மீட்டர் கிட்டே இருக்குது. இறங்கி போனால் எப்படி 300 மீட்டர் ஆகிடும் அந்த வீட்டுக்கு போனால். இந்த மரம் பக்கத்து செம்மையாக இருக்குங்க. இது மோஸ்ட்லி இந்தமாரி மலைக்காட்டில் தான் வளருமே. இந்த பாறையாக இருக்கும்ல, அந்த மாதிரி மலையில் தான் இதுமாரி மரம்லாம் வளரும். சரி வாங்க, நம்ம வழியை பார்த்துன்னு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஏறி வந்து நின்றீங்கன்னா வச்சுக்கே, இந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக வழுக்கு பாறை மாதிரி இருக்கும். அதனால் சேஃப்டிக்கு இந்த கம்பி போட்டு வச்சுருக்காங்க. அந்த கம்பி பிடிச்சினே ஏறணுங்க. நீங்கள் யாருன்னா இந்த மலைக்கோ இல்லை வேறு மலைக்கோ ட்ரெக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சோலோவாக போகாதீங்க. யாருன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட கூட்டின்னு போங்க. எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுப்பாக வெறுப்பாக இருக்கும். அதனால தாங்க சொல்கிறேன். அப்புறம் என்னத்துல நீ சோலோவாக யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சோலோவாலாம் ஏறலைங்க. என்னை சுற்றி 46,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் ஏறின்னு இருக்கேன். என்னடா யாருங்க காணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஏறுவோம். பின்னாடி ஏறுறாங்க, தெரியலையா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், கோட்டைக்கிட்ட வர போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டையோட மதில் சுவரை பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மேலே டாப் உச்சிக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க, மதில் சுவர் தெரியுதா? இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மதில் சுவர் தெரியுதா? இது மட்டும் மேலே ஏறிட்டோம், அவ்வளோதான். எல்லா மலை மேலேயும் ஒரு கோட்டை இருக்குதுங்க. எப்படி தான் அந்த காலத்தில் இதெல்லாம் செதுக்கி கட்டியிருப்பாங்களோ. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். பெரிய மலைக்கு வந்துட்டோம். இன்னும் மேலே பாதை போகுது. எவ்வளோ தூரம்டா, வேறு ஊற்றுறா, முடியலடா. அங்கே ஏறி தான் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம்ல, அது எங்கே ஏறி வந்தேன்னா கோட்டைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறி வந்துக்கிறோமே. இன்னும் நம்ம அந்த கோயிலுக்கு போகல, அந்த மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகலங்க. கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க, அங்கே இருக்குதுங்க கோயில். இப்போ இதுக்குள்ளே பூந்து போன போலுக்குது, இறங்கி தான் ஏறணும் போலுக்குது. இந்த இடம் வந்து சமதளமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பாறை. முன்னாடி வியூவை மட்டும் பாருங்களா. இந்த பக்கம் உங்களுக்கு அப்படியே பிளாக்காக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே ஸ்மோக்கியாக தெரியுதுங்க. இது வந்து பனிக்காலம்ல, அதனால் வந்து ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக தெரியுது, வெளிச்சமாகவே இல்லை. எப்படி சொல்கிறதுனா, இங்கேருந்து கீழே வரைக்கும் தான் அங்கே தெரியுது, லாங்கில் தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஸ்மோக்கியாக ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருக்குது. ஓகே, பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் பிளாக்காக கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குளம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குமே படிக்கட்டு போட்டு கம்பி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ என்னென்னா பாசை பிடிச்சி போய் பச்சை பச்சேன்னு இருக்குது. இது தண்ணி வத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த தண்ணி இந்த கலரில் இருக்குது. மழை பெஞ்சால் தண்ணி தெளிவாகிடுங்க. கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இருக்குது பாருங்கள், இதுதாங்க அந்த கோயில். இதோ வந்தாச்சு, இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும், நடந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில்கிட்ட நடந்து வந்தோமே. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு கொட்டை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சாமி தூண் இருக்கும். பின்னாடி தாங்க கோயில். இங்கே ஒரு ரங்கன் ஒருத்தவன் சுற்றின்னு இருக்கிறான். இதோ போகிறான் பாருங்கள், ரங்கன் ஒருத்தன் தான் சுற்றின்னு இருக்கான். வாங்க அந்த கோயிலாண்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குதுங்க. பனிமூட்டமாக இல்லை மேகமூட்டமானே தெரியலங்க, ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக இருக்குது. இது தாங்க கோயில்.
இப்போதைக்கு எதுவும் பூஜைலாம் நடக்கலை பொழுது, அப்படியே களைஞ்சு கிடக்குது எல்லாமே. இந்த குரங்கு பண்ண வேலை. உள்ள பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. வாங்க இந்த கோயிலை சுற்ற முடியுதான்னு பார்ப்போம். கோயிலை சுற்றலாங்க. வழிபாதை ஒன்று இருக்குது, இப்படி தான் சுற்றி வரணும் பொழுது. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நம்ம அங்கே போயிடுவோம் சுற்றி பார்த்துட்டு. இதுதாங்க கோயிலை சுற்றி வரப்போ இந்த வியூலாம் பார்ப்பீங்க. பார்த்து நிற்கிறீங்களா பாருங்க. நம்ம இதோ இங்கே ஒரு மலை இதில் வியூ பாயிண்ட் சொன்னல, அங்கேருந்து அப்படியே கீழே அடிவாரத்துலேயே சுற்றி இந்த பக்கம் சுற்றி ஏறினாங்க அந்த மலையை. ஸ்ட்ரைட்டாலாம் ஏற முடியாது, ஏன்னா இது மலை வந்து செங்குத்தாக இருக்கும், நமக்கு பாதியும் அப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாலாம் ஏற முடியாது. அவ்வளோதாங்க, நம்ம சுற்றி வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயின்னு இருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம். இதோ பாருங்கள், இந்த ஒத்தப்பாறை மேலே ஹைட்டில் இருக்கிறதுலே டாப்பில், அந்த கோயில் தான் டாப்பில் இருக்குது, அது கீழே தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த டாப்பில் வந்து இந்த ஒரு ஒத்தப்பாறை இருக்குதுங்க. வாங்க அதுக்கு பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடி வந்தோன்னா அதுக்கண்டான ஒரு சின்ன மலை இருக்குதுங்க. நம்ம அடிவாரத்துலேருந்து பார்த்தோன்னா இந்த 2 மலை தாங்க தெரியும், கோயில் தெரியாது. நம்ம அடிவாரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோ இருக்குது பாருங்கள். வந்து பார்த்தா அந்த கோயில் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து விடிய காலையில் பார்த்தனால எனக்கு வந்து பனிமூட்டமாக இருந்தது, அதனால் ஒன்றுமே தெரியலைங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த கோயில் தெரியும்னு நினைக்கிறேங்க. இந்த ஒரு இங்கே தாங்க அடிவாரமே. நம்ம பைக் விட்ட இடம் அந்த அந்த கொட்டாலாம் தெரியுதுங்க. அப்படியே அங்கேருந்து மேலே சுற்றி ஏறினாங்க இந்த மலையை. இருக்கிறதுலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மலை தாங்க பெரிய மலையாம். அதனால தான் இந்த மலை பேர் வந்து பெரிய மலைன்னு வச்சுக்கிறாங்க பொழுதுங்க அப்படின்னு நானே சொல்கிறேன். ஆனால் இந்த மலை பேர் வந்து பெரிய மலை தான் சொல்கிறாங்க. இங்கே ஊரும் பெரிய மலை ஊருன்னு தான் சொல்கிறாங்கங்க. இப்போ தான் தெரியுது ஏன் இது பேர் பெரிய மலைன்னு சொல்லிட்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மாதிரியாக ஸ்மோக்கியாக புகை மூட்டமாக தெரியுதா, ஏன்னா இந்த பக்கம் வந்து சூரியன் இருக்குது. அது போக வந்து இது மேகமாக பனியானு கூட தெரியல, மேகம்னா தெளிவாக தெரியுமே, இது ஒரு பனி மூட்டை மாதிரி இருக்குதுங்க. இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. 12 மணிக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வெயில் வந்து தெரியலங்க, ஒரு மாதிரி ஜில்னஸாக தான் இருக்குது. ஆனால் வெயில் அந்தளவுக்கு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக இருக்குது. மலம் கூட அந்தளவுக்கு தெளிவாக தெரியல பாருங்களா. இந்த பக்கம் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியணும், ஆப்போசிட்டில் தான் வந்து சூரியன் இருக்குது, அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மலை. சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு கஷ்டப்படுறேங்க, கொஞ்சம் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் எப்படி கேட்குறதுனே தெரியலைங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.